இந்த வீடியோஸ்லாம் வந்து கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு 10 பேர்த்த நிற்க வச்சு 10வது ஆள்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு உள்ள ஆள் வந்து கரெக்டாக சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேமு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 10வது உள்ள ஆளுக்கு வந்து ஏரோப்ளேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள ஆள் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா கேரட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இது எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தப்பு இல்லை. யாருமே பொய் சொல்லலை. எல்லாருமே வந்து இருந்த இடத்துல இருந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னா யார் யார் எப்படி எப்படிலாம் பர்சீவ் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே தான் இங்கே பிரச்சனையே. நம்ம லைஃப்லையும் நிறைய இடத்துல இந்த மாதிரி தாங்க ஆகுது. நம்ம கேட்குற நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டருந்து வராமல் நம்மக்கிட்ட வரும்போது அது மருவி மாறி 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 வேறு தோணியில் ஒவ்வொருத்தவங்க பர்சீவ் பண்ண விதத்தில் நம்மக்கிட்ட வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆள் எந்த தோணியில் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது எப்படி தெரியுமா வந்திருக்கோம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவன் சொன்னான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்திருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பர்சனோட ரிலேஷனை கட் பண்ணும், தேவையில்லாத கோவம் வரும், தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட் வரும். இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்மந்தப்பட்ட பர்சன் இருந்து கேட்காத வரைக்கும், சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம இல்லாத வரைக்கும், சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும் never make any assumptions, never make any decisions, never make any judgments. சிம்பிளான ஒரு லைன் இருக்குங்க. Truth coming from someone else is never ever powerful than truth discovered by yourself. Truth coming from someone else is never powerful than truth discovered by yourself. Discover your own truth. ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ இறங்கி தெரிஞ்சுக்க. அடுத்தவங்க சொன்னாங்க, அடுத்தவங்க சொன்னதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காத. அதில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். டிஸ்கவர் யுவர் ஓன் ட்ரூத்.